பகவானின் பூஜை பொருட்களில் மிக முக்கியமானவளும், பகவானின் திருவடிகளை அடைய இடையூறான பாவங்களை போக்குபவளும், உலக நன்மைக்காகவும் கோமதி ஆற்றில் கிருஷ்ணனால் வளர்க்கப்பட்டவளும், கோகுல வளர்ச்சிக்காகவும் கோபியர்களின் நலத்திற்காகவும் கம்சனுடைய அழிவிற்காகவும் கண்ணனால் பூஜிக்கப்பட்ட துளசியே. வசிஷ்டரின் ஆணைப்படி ராமருக்கு முன்னால் சரையு நதிக்கரையில் அரக்கர்களின் அழிவுக்காகவும் முனிவர்களின் தவ விருத்திக்காகவும் நடைபெற்ற துளசியே. ராமனின் பிரிவால் அசோகவனத்தில் துயரற்ற சீதாவை அறம் வளர்த்த நாயகனை அடைவதற்காக வணங்கிய துளசியே. சிவபெருமான் பார்வதியை அடைய வழிபட்ட துளசியே. தண்டகாரண்யத்தில் உலக நன்மையின் பொருட்டு ராமர், சீதை, லட்சுமணன் ஆகியோர் வழிபட்ட துளசியே. சுக்ரீவன் வாலியின் அழிவிற்காக தொழப்பட்ட துளசியே. கடலை கடந்து சீதையை காண அனுமனுக்கு உதவியது துளசியே. இந்த துளசியின் மந்திரத்தை கூறினால் பகைவர் அழிவர். ஆலயங்களில் தரும் துளசியை அருந்துபவர் சத்யநாராயண பூஜை செய்த பலன்களை பெறுவர். துளசி கவசத்தை காலை நேரத்தில் கூறி வருபவர்களுக்கு அஷ்டலட்சுமியின் அருள் கிடைக்கும்.